ஹாய் கேக் ஃபேமிலிஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ராகி ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரௌனியை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கே கிட்ஸ் இருக்கிறவங்களாம் ரொம்ப சீக்கிரமாக கஸ்டமராக பிடிச்சிடலாம். ஏன்னா இதில் எந்த க்ளூட்டனும் இல்லை, எந்த சுகரும் இல்லை. நட்ஸ் அதிகமாக ஃபஜ்ஜியாக சூயாக சாக்லேட்டியான ஃபஜ்ஜி ப்ரௌனி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 6 பொருளை வச்சு சூப்பராக பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான். நீங்கள் குட்டீஸ் கூட நீங்கள் செய்ய வச்சு அவங்கள சாப்பிட வைக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் ப்ரைஸ் லிஸ்ட் எப்படி கஸ்டமர்கிட்ட கொண்டு சேர்க்கலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷனோட போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பட்டர் எடுத்துக்கணும். பட்டர் அன்சால்ட்டடாக இருக்கணும். 75 கிராம். அந்த கிளாஸில் எந்த ஒரு பிசுபிசுப்போ எந்த ஒரு தண்ணியுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அது கூடவே 125 கிராம் சாக்லேட்டு. நம்ம சாக்லேட்டையும் பட்டரையும் டபுள் பாயில் மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். டபுள் பாயில் பண்ணுறதுக்கு கிளாஸ் பவுல் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மல் ஸ்டீல் பாத்திரத்திலே வச்சிடலாம். அதாவது தண்ணியை கொதிக்க வச்சு மேலே ஒரு பாத்திரம் வைக்கணும். மேலே உள்ள பாத்திரம் தண்ணி படாத மாதிரி வைக்கணும். இப்போ இட்லி சட்டிலாம் வைக்கிறோம்ல, அதே மாதிரி மேலே வச்சு அந்த ஆவியிலேயே சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். நாட்டு சக்கரை ஒரு 120 கிராம் எடுத்துக்கோங்க. நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு ஹெல்த்திலாம் வேண்டாம் அப்படின்னாக்கி நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரையாக இருந்தால் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம பட்டர் கூட சேர்க்கும்போது முட்டையோடு சேர்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். டபுள் பாயில் பண்ணுற மெத்தட் எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஈஸியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அவன் ஓடிஜி இதில் கூட நீங்கள் ஹீட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஈவனாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இதில் மெயினான காரியம் அந்த திப்பியாக இல்லாமல் நல்லா ஷைனிங் லுக்கில் மிக்ஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கணும். இதுதான் இதோட ப்ரொசீஜர். கண்ணாடி பவுல் தான் எடுக்கணும்னு இல்லை, நார்மல் ஸ்டீல் பாத்திரம் எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக்கை முடிஞ்சளவு தவிர்க்க பாருங்கள். நான் பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன், ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும்போது அந்த பிளாஸ்டிக்லாம் தவிர்க்க பாருங்கள். கண்ணாடி பவுல் இல்லைன்னா ஸ்டீல் பாத்திரம் எடுக்கிற மாதிரி இருக்கணும். நாட்டு சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணி நான் போட்டு வச்சுருக்கேன். அது கூடவே 2 முட்டை யூஸ் பண்ணும்போது நல்லா பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ வெயில் நேரங்கிறதுனால முட்டை கலங்கி இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா புது முட்டையாக இருந்தால் எக்கோட ஸ்மெல் அதிகமாக வராது. முட்டையை ஃப்ரிட்ஜில் எடுத்த உடனே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சு கூலிங் போனதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணணும். அது கூடவே 1 டீஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றி தான் ஆகணுமா அப்படின்னா இல்லை, வேண்டாம், நான் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதை அந்த 3ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்தளவு மிக்ஸ் பண்ணணும்னு சொன்னால் அந்த நாட்டு சர்க்கரை எப்படி கரைகிறதோ அதை பொறுத்து நம்ம மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் பவுட்ரு பண்ணணும்னு சொன்னால் நாட்டு சக்கரை கரைகிறதுக்காக தான் பவுட்ரு பண்ணுறது. நம்ம கொஞ்சம் அரைச்சி போடும்போது நல்லா பவுட்ராகி கிடைக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக கரைகிற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துலேயே நமக்கு கரைஞ்சி முட்டையோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இதில் சர்க்கரை கரையலைன்னா என்ன ஆகுனா சாக்லேட் ஊற்றுனதுக்கப்புறமும் கரைஞ்ச மாதிரி இருக்காது. நம்ம பேக் பண்ணி எடுக்கும்போது ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லைனா ப்ரௌனி சாப்பிடும்போது கொஞ்சம் நரப்பாக இருந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நல்லா சர்க்கரையை கரைக்க சொல்கிறது. உங்களுக்கு கைவலிக்கிற மாதிரி இருந்தால் ஹேண்ட் பிளெண்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிளெண்டர் யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாக கரைஞ்ச மாதிரி இருக்கும். அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சாக்லேட்டு அந்த பட்டர் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஸ்மூத்தி ஸ்ட்ரக்சர் கிடச்ச மாதிரி இருக்கும். இது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அடுத்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சாக்லேட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தான் அந்த முட்டையோடு சேர்க்கணும். இல்லைன்னாக்கி முட்டை வேகிற மாதிரி ஆயிரும். அதனால் சாக்லேட்டை நல்லா, அதாவது நகை சூடும்பாவல்ல, அதை விட கம்மியாக ஆறுனதுக்கப்புறமா சாக்லேட்டை சேர்க்கறதுக்கு பார்த்துக்கோங்க. இது கூடவே 100 கிராம் ராகி பவுடர் சேர்க்கணும். நான் 30 கிராம் கோதுமை மாவு 70 கிராம் ராகி பவுடரும் சேர்த்துருக்கேன். அப்படி சேர்க்கும்போது என்ன ஆகும்னா ஒரு ஃபஜ்ஜியாக வாயில் வச்சுன்னா அப்படி மெல்ட்டிங்காக போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ராகி பவுடர் மட்டும்தான் வேணும்னு சொன்னால் நீங்கள் அதை மட்டும் 100 கிராமாக சேர்த்துக்கலாம். அது கூடவே 10 கிராம் கொக்கோ பவுடர் டார்க்கு சேர்க்காதீங்க. டார்க்கு சேர்த்திங்கன்னா ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப கருன்னு இருக்கும். ஏன்னா ராகி பவுடரே கருப்பு கலரில் தான் இருந்த மாதிரி இருக்கும். அது கூட நம்ம டார்க்கு சேர்த்தா ரொம்ப கருப்பாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் ப்ரௌன் கலர் கொக்கோ பவுடர் பார்த்து சேர்க்க ஆரம்பிங்க. அதுதான் கொஞ்சம் டேஸ்ட்டுமே நல்லா இருந்த மாதிரி இருக்கும். இந்த மெத்தடுக்கு நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணவே கூடாது. ஜென்டலாக விஸ்கர் நடுவில் வச்சு நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஈவனாக மிக்ஸ் ஆகி கிடச்சிரும்.
இந்த விஸ்க் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்பாஜிலா வச்சு கொஞ்சம் கட் அண்ட் ஃபோல்டில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் மெயின் என்னென்னா நீங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணாலும் கட்டி கட்டியாக விழாமல் இருக்கணும். முக்கியமான காரணம் என்னென்னா மாவை நல்லா சலிச்சு போடுறதுக்கு பாருங்கள். அப்போ தான் அந்த கொக்கோ பவுட்ரு நம்ம ராகி பவுட்ரு ரெண்டுமே மிக்ஸ் ஆகும். இல்லைன்னா தனித்தனியாக அந்த மாதிரி இருக்கும். அதனால் சலிச்சு சேர்க்க பாருங்கள். இந்த ப்ரௌனியோட ப்ரைஸ் வந்து கரெக்டாக 1/2 கிலோ மேலே நிறைய நட்ஸு குட்டி குட்டியாக சாக்லேட்லாம் போட்டு 600 நான் சேல் பண்ணியிருந்தேன். இப்போ உள்ள பேரண்ட்ஸ்லாம் கிட்ஸுக்கு வந்து ஹெல்த்தியாக கொடுக்குறதுக்கு தான் பார்க்குறாங்க. ஆனால் மைதாவை போட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருந்த மாதிரி இருக்குது. அதனால் கிட்ஸ் வச்சுருக்கவங்க கிட்ட நீங்கள் டைரெக்டாக பேசி சேல் பண்ணிக்கலாம். சுகர் பேஷண்ட்டுக்கான ப்ரௌனி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சுகர் பேஷண்ட்டுக்குள்ள ப்ரௌனியும் நம்ம ஒரு மெனுவாகவே நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ப்ரௌனி இந்த குழந்த உண்டாயிருப்பாங்கள்ல அவங்களுக்குலாம் ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்கள்ல, அதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டின்னில் ஊற்றும்போது இது 7 இன்ச்சு டின்னு. இந்த டின்னில் நீங்கள் ஊற்றும்போது என்ன ஆகும்னா ஒரு 30 to 40 மினிட்ஸ் வரை பேக் பண்ணதுக்கு டைம் ஆகும். இது கொஞ்சம் பெரிய டின்னாக இருந்துச்சுன்னாக்கி ஒரு 20 மினிட்ஸ்லேயே பேக் பண்ணி எடுக்கலாம். நடுவில் லைட்டாக குச்சியை விட்டு குத்தி பாருங்கள், அது பேக் ஆயிட்டா இல்லையான்னு நமக்கு கிளியராக தெரிய ஆரம்பிச்சிடும். மேலே நட்ஸ் நிறைய நான் டாப்பிங்காக கொடுத்துருப்பேன். இதே மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஆயிடுவாங்க. டூத் பிக்கை வச்சு குத்தி பார்க்கும்போது ரொம்ப பசை மாதிரி இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. லைட்டாக குட்டி குட்டியாக ஒட்டி இருந்தால் கரெக்டாக பேக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்கள் வெளியே எடுத்து 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் கட் பண்ணி எடுக்கணும். இல்லைன்னா பீஸு வந்து அங்கேங்கேயுமா ஒட்டி இப்போ ஒழுங்காக கட் பண்ணி எடுக்காத மாதிரி ஆயிரும். அதனால் 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து கட் பண்ண பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியாக சுகர் இல்லாமல் முட்டை இல்லாமல் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணலாம். ப்ரௌனி செஞ்சு பார்த்துட்டு ஃப்ளாப் ஆனவங்களுக்கு இது பெஸ்ட்டான ப்ரௌனி தான் சொல்லுவேன். ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சீரியஸாக ஃப்ளாப் ஆகாது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. சரியா? பாய். சொல்ல மறந்துட்டேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.